தியானத்தில் உட்காந்து என் மனதை கட்டுப்படுத்தணும்னு நினச்சினாவே மனம் வளர்ந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா நீ இதை கட்டுப்படுத்துகிறேன் அதை கட்டுப்படுத்துகிறேன்னு படுத்த முடியாது உன்னால். அதெல்லாம் கட்டுப்படுத்தினேன் நான் என் மனசை தியானத்தில் கட்டுப்படுத்திடுங்க அப்படின்ட்டா ஒருத்தவங்க கூட உலகத்தில் எந்த தீய செயலுக்கும் ஈடுபட மாட்டான். கடவுளை நான் தேடுறேன் தியானம் பண்ணுறேன் அப்படின்னு போனீன்னா அதுவாக அடங்கினா தான். நீ ஏன் அடக்கிடவே முடியாது எதையும். நீ ஏன் அடக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த நிலையில் சில அதிசயங்கள் நடக்கும். அப்போ சீடர்கள் சொல்லுவாங்க, சாமி இந்த மாதிரி அதிசயம் வந்து நான் அதையே பார்த்தேன். நீ ஏன் அதை பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா அது மறைஞ்சு போயிடும். பார்க்குறேன்னா மனசு வந்துடுச்சுன்னு அர்த்தம். பார்க்கலன்னா மனம் இல்லை ஆன்மா பார்த்துங்கிறதுன்னு அர்த்தம். நீ அசையாமல் நிற்கணுமே தவிர ஐயோ இது நல்லா இருக்குது எப்படி இருக்குது இது எங்கே போகுது அப்படின்னு நம்ம மறைஞ்சு போயிடும். அது மாதிரி என் மனசை தியானத்தில் நான் அடக்கிறேன்னா மனசு பெருசாகுதுன்னு அர்த்தம். மனசுக்கிட்டெல்லாம் போகக்கூடாது. நான் பாட்டு உட்காந்துங்கிறேன் ஐயா நீயே எல்லாமே அப்படின்ட்டு உட்காந்தின்னா அது தானாக அடங்கணும். நீ ஏன் அடக்கிட முடியும்? அடக்கினீன்னா நீ செத்து விடுவேன். 9 நவதுவாரம் வழியாக பிரியும். 9 நவதுவாரம் இருக்குது இல்லையா? மெய் கண்ணு மூக்கு வாய் இப்படி இது 5 இருக்குது இல்லையா? ஆசனம் இப்படி 9 துவாரங்கள் இருக்குது நமக்கு. சரிங்க. இந்த 9 துவார வழியாக அஞ்ஞானிகளுக்காக உயிர் பிரியும். ஞானிக்கு 3 இடத்துல உயிர் பிரியும். ஒன்று சுழுமுனையில் உயிர் போகும், இன்னொன்றுக்கு உச்சியில் போகும், இன்னொன்று பிடரியில் போகும் இல்லையா? அவனுக்கு ஞானிக்கு மட்டும்தான் இந்த இடத்துல உயிர் பிரியும். அஞ்ஞானிக்கெல்லாம் 9 துவார வழியாக தான் உயிர் பிரியும். ஓ 9 துவாரத்துலேயும் ஒரு மொத்தமாக உயிர் பிரிஞ்சிடும். ஆமாம், ஏதாவது ஒன்றில் போயிடும். ஏதாவது ஒன்றில் தான் போகும். சில பேர் உயிர் பம்பது பார்த்தா மோஷன் போயிட்டுருக்கும். ஆமாங்கய்யா. சில பேர் உயிர் பம்பது பார்த்தா விந்து வெளியே போயிடும். ஆமாம் ஆமாம் ஆமாங்க இல்லையா? ஆமாம். அப்போது அது எந்தெந்த வழியாக போச்சோ அந்தந்த வழியில் அது செயலை காட்டிட்டு போயிடும். ஓ அதெல்லாம் அது போனதுக்கு அறிகுறி. ஆமாம், சில பேருக்கு மூக்கில் ரத்தம் வந்துடும். ஆமாம் ஆமாம் இல்லையா? ஆமாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன காட்டுனுக்கிறேன் இல்லைங்கய்யா, இதெல்லாம் தெரியும். ஆனால் இதனால தான் போச்சுன்னு தெரியாது இல்லைங்கய்யா. இந்த ஆன்மா வந்து இதில் போச்சுன்னு தெரியாது. அது போகிறது அம்மா வயிற்றுலேருந்து எப்படி ஒச்சுக்கின்னு இந்த பூலோகத்துக்கு வந்ததோ அதே மாதிரி இந்த உடல்லேருந்து போகும்போது அது எந்த வழியாக ஒச்சுக்கின்னு போதோ அந்த இடம்லாம் வழியெல்லாம் பாதிக்கும். வந்து பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளை பிறந்தவொன்னே எல்லாம் படிப்பு பாடம் கல்வி எல்லாம் சொத்து அதை எப்படி சம்பாதிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லித்தராங்க. ஆனால் ஆன்மீகத்தில் ஏங்க இழுத்து விடாமல் இருக்காங்க? அது இதுதான் காமிக்காமல் இருக்காங்க. பெற்றவங்களே பிள்ளைங்களை கெடுக்கிறதுக்கு வழி அது. இப்போ எங்கள் பசங்க இருக்கிறாங்க, சின்ன பசங்களாக இருக்கும்போதும் சரி, இப்போ கல்யாணம் காசி ஆகி போய் அவங்களுக்கு பெரிய பெரிய பசங்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது என்ன சொல்லுவேன்னா, ஆசீர்வாதம் பண்ணுவேன்னா, என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நிறைய சொத்து சேர்க்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன். ஆண்டவா உன் அருளால் நல்ல அறிவை கொடு, நல்லவனாக வாழறதுக்கு வழிவகுத்து கொடு, இதை தான் நான் ஆசீர்வாதம் பண்ணுறது. அது மாதிரி பெற்றவங்க என்ன பண்ணணுன்னா, என் குழந்தைக்கு நல்ல அறிவை கொடு, இந்த உலகத்தில் நிலையான பொருள் அறிவு என் புள்ள அடையணும், அதுக்காக நான் என்ன ஒன்றா பாடுறேன் அப்படின்னு போயிட்டு பழக்கம் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்துட்டா நல்லா இருப்பாங்கன்னு நினச்சின்னு சேர்க்குறாங்க. பிள்ளைங்களுக்கு நிறைய சொத்து சேர்க்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது பிள்ளைங்க நல்லா படித்து நிறைய சொத்தெல்லாம் சேர்த்த உடனே உன் தெய்வே வானா நீ எங்கன்னா ஏற கட்டின்னு போயிட்டு, நான் எனக்கு சொத்து இருக்குது, என் பொண்டாட்டி இருக்கிறா, எனக்கு அறிவு இருக்குது, நான் போச்சுன்னு தெத்திடுறாங்க பெற்றவங்களுக்கு. அதான் காரணம். ஏன் சொல்கிறேன்னா, போன மாதத்துக்கு முன் மாதம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க பாடியிலேருந்து. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் இங்கே வந்தாங்க. ஒரு பையன் அமெரிக்காவில் இருக்கிறானா, ஒரு பையன் இங்கே இருக்கிறானா. நல்லா படிக்க வச்சுக்கிறாங்க, நிறைய சொத்து சேர்த்துக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ எல்லா வசதியும் பண்ணிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து இவங்களை அடித்து வயசான காலத்தில் தொல்லை கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இட்டுன்னு போய், நீ எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் உங்களுக்கு பிள்ளை இல்லைன்னு எழுதி கொடுத்து வந்துக்கிறாங்க. அவங்க என்கிட்ட வந்து என்ன பண்ணாங்கன்னா, வீடு இருக்குது பாடியில், நான் ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்துட்றேன்,
நாங்கள் இங்கேயே தங்கிக்கணும். நாங்கள் இங்கே காலையில் வரணும், சாயந்தரம் போகணும். இங்கே யாரையுமே நான் தங்க வைக்கிறது கிடையாது. அதனால் நீங்கள் வேறு ஆசிரமம் எங்கன்னா இந்த பணம் கட்டிட்டா கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி ஆசிரமம் நிறைய வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி இடத்துக்கு போயிடுங்கன்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா, பசங்களுக்கு போதனை நல்ல அறிவை சொல்லிக் கொடுக்கணும். பெற்றவங்க ஆசையை வளர்க்குற மாதிரி சொல்லி கொடுத்து, அது ஆசை அந்த பிள்ளைங்களுக்கு வளர்ந்த உடனே பெற்றவனையே மறந்துட்டு ஆசையிலே அலையிறான். இதுக்கு அடிப்படை பிள்ளைங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது, தாய் தகப்பனும் அதுக்கு அடிப்படையாக இருக்கிறான். அவன் பிறந்த உடனே பணம் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு வழி சொல்லி கொடுக்குறான், பாசத்தை வளர்க்கறதுக்கு வழி சொல்லி கொடுக்கல. அதனால் அவன் பாசம் மத்து போயிடுறான். அதனால் பெற்றவங்களே இந்த காலத்தில் அதிகமாக மதிக்கிறது இல்லை பிள்ளைங்க. இதுக்கு காரணம் பிள்ளைங்க மேலே மட்டும் குறை சொன்ன போது அது தாய் தகப்பனும் அது காரணமாக இருக்கிறாங்க. அதை மாற்றிக்கணும். நம்ம பிள்ளைங்க நல்லவனாக வாழணும், நல்ல அறிவாளியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படணும். நல்ல பணக்காரனாக இருக்கணும்னா பணம் வந்தோடனே எல்லாரையும் உதாசனப்படுத்திடுவாங்க இல்லையா? புருஷங்கையில் துட்டு வந்துச்சுன்னா பொண்டாட்டி அடங்கி ஒடுங்கி இருக்கிறான். பொண்டாட்டி போய் சம்பாரிச்சு புருஷங்கையில் துட்டு இல்லைன்னா நைனா படுவெல்லாம் துவைச்சு வைன்னு ஆஃபீஸ் போய் வர வரைக்குன்றாங்க. காரணம் என்ன? வருமானம் அவங்கக்கிட்ட இருக்குது. இவன் ஆம்பளைன்றது இழந்துட்டான், சும்மா ஒப்புக்கு சுற்றின்னு வரான். அது மாதிரி பசங்களுக்கு காசு ஆசையை வளர்க்கக்கூடாது, அறிவை வளர்க்கணும். அறிவை வளர்த்தா பாசம் இருக்கும் இல்லையா? ஆசையை வளர்த்துட்டா பாசம் போயிடுது. அதனால் தாய் தப்பெல்லாம் இன்றைக்கி நிறைய அநாத ஆசிரமத்தில் விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறது சொல்லுங்க. என்ன இதையா இது இந்த பக்தியில் அவங்கள எப்படி கொண்டு வர்றதுக்கு பக்தி? எது பக்தி? பக்தி ஆன்மீகத்தில் பக்தி குழந்தைங்களை கூட்டுன்னு போகிறான். நான் நல்லா படிக்கணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கோ, நான் நல்லா வாழணும்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கோ. அதானே சொல்லிக் கொடுக்குற பக்தியில் சொல்லு. அதான் சொல்லு. நான் தெளிவானவனாக இருக்கணும், நான் நல்ல அறிவாளியாக இருக்கணும், நான் நல்லவனாக இருக்கணும், நான் கும்பிட்றான் சொல்லு. பின்ன அப்புறம் அவன் எதை கும்பிட்டானோ அது கட்சிது அவனுக்கு. அதான் உங்களோட அறிவுரையை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து. என்னுடைய அறிவுரையெல்லாம் எவனும் கேட்க மாட்டான். சொல்ல வேண்டியது என் கடமை, கேட்காதான் அவன் இஷ்டம். நான் அறிவுரை சொல்லி இந்த உலகம் மாறுறதாண்டா எத்தனை மகான் வந்து எவ்வளோ சொன்னான், மாறாத உலகத்தை நானாக மாற்றிட முடியும். உங்களால் முடிஞ்ச ஒரு 2 பேர்த்த மாற்றலாம். 2 பேர் இல்லை, லட்சக்கணக்கில் மாறிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ போனுங்க வருது. சாமி மிருகம் மாதிரி வாழ்ந்துன்னு இருந்தேன், உங்களுடைய பேச்சை கேட்டு கேட்டு இன்றைக்கி மனுஷனாக வாழறேன் அப்படின்னு லட்சக்கணக்கில் பொண்ணு வருது இல்லையா? அது மாதிரி மாறி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் மாற்றிடுவாங்க, மாற்றிடலாம் அப்படின்லாம் நான் நினச்சேன்னா என்னை விட முட்டாளி யாரும் இருக்க மாட்டான். ஏன்னா மனுஷன் எப்போ நல்லவன் ஆவான் தெரியுமா? எப்போ நல்லவன் ஆவான்? இறக்கும் தருவாயில் தானே நல்லா. இறக்கும் தருவாயில் சாகப்பட்டத்தில் நான் இதெல்லாம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி நிறைய பேர் சொத்தை ஏமாத்திட்டேன், இதெல்லாம் பண்ணது தப்பு, சொந்த பந்தத்தை இழந்துட்டேன். அப்போ அந்த நேரத்தில் நான் எல்லாத்தையும் உணர்ந்து இருக்கான். உணர்ந்துட்டான்னா அது உலகத்துக்கு என்ன உபயோகப்படுமா? படாதுங்க. அப்புறம் அவன் உணர்ந்தா என்ன, செத்தான்னா சொல்லு. எப்போ ஒரு மனிதன் நல்லவனாக மாறுறான்னா அவன் வாழ்க்கையில் நடந்து 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 எப்பெல்லாம் தோல்விகள் அடைஞ்சானோ அப்போ நல்லவனாக மாற ஆரம்பிக்கிறான். இவ்வளோ தோல்விக்கு காரணம் என்னுடைய ஆசையே. இந்த ஆசைகளை அடங்கி இருந்திருந்தேன்னா நான் நல்லவனாகவே இருந்திருப்பேன். இந்த ஆசையால் நான் கெட்டவனானேன், இனிமேல் இவ்வளோலையும் தோல்வி அடைஞ்சேன், இனி நான் நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இறந்தவங்களுக்கு படையல் போட்டு சாப்பிட்றது சரியா தப்பான்ற கேள்வி உங்களுக்கு இருக்குது. ஆனால் அது சரி. ஏன் சரி அப்படின்னா, நீங்கள் இறந்தவங்களுக்கு படையல் போட்டால் இறந்தவங்க வந்து சாப்பிட போகிறதில்ல. இறந்தவங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்கள் படையிலே போட போகிறதில்ல இல்லையா? ஆனால் இறந்தவங்களுடைய பேரில் அன்றைக்கி தான் வடை பாயசம்லாம் செய்து போடுவோம். மற்ற நாளில் சாதாரண மீன் வாங்கிட்டு வந்து வச்சுன்னு குழம்பு வச்சு சாப்பிட்ருவோம். அப்போ இந்த சுவையான சாப்பாடு வேணும்னா அடுத்தவங்களுடைய பேர் வேணும். அப்போ அவங்களுக்காக போடுறோம். இது அவங்களுக்காக போடுறதில்ல, நமக்காக போட்டுக்கிறோம். ஏன்னா நாளைக்கு நம்மளும் இறக்க போகிறோம், நம்ம பிள்ளைங்க அதை போட்டு பழகணும். அப்போ தானே நம்ம யாருன்னு தெரியும். இப்போ ஒரு அமாவாசை கும்பிட்றீங்க, ஏன் கும்பிட்றேன்? அப்பா அம்மா யாருன்னு அன்றைக்கி தான் நினைப்பீங்க. மற்ற நேரத்தில் பணம், தொழில், துட்டு இது தான் தேடின்னு போவீங்க. அந்த ஒரு நாள் வச்சுருக்கத பெத்த தாய் தகப்பன்னு நினைக்கணுன்றதுக்காக தான், அந்த நினைவுகளை கொண்டாடிட்டு அதை சாப்பிடணுன்றதுக்காக தான் இறந்தவங்களுக்கு படையல் போடுறது. சரி, இறந்தவங்களுக்கு படையல் போடுறோம். என்ன கூட கேட்டாங்க, நிறைய என் போட்டோங்க வச்சு நிறைய கடவுள் மாதிரி கும்பிட்டுன்னுக்குறாங்க. அவங்கெல்லாம் பார்க்குறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இவர் என்ன உயிராக இருக்கிறாரு? இப்போ கூட அங்கே சிலை வச்சு மாலை போட்டு வச்சு தேங்காய் உடச்சி வச்சுக்கிறதுல பார்த்தீங்களா? அதை பார்க்கல. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, இவர் உயிராக இருக்கிறாரு,
இறந்துட்டா தானே மாலை போடணும், இறந்துட்டா தானே தேங்காய் உடைக்கணும். சரி, நியாயமான விஷயந்தான். சாமிக்கு மாலை போடுறீங்க, தேங்காய் போட்டீங்க, சாமி செத்து போச்சா? இதை ஏன் சிந்திக்க மாட்டேன்றீங்க? செத்தவங்களுக்கு மாலை போடணும், சாமி செத்து போயிருந்தா தானே மாலை போடுவீங்க. அப்போ சாமிக்கு மாலை போடுறீங்க, தேங்காய் உடைக்கிறீங்க, வெத்தலை பாக்கு வைக்கிறீங்க, பழம் வைக்கிறீங்க, பூஜை எல்லாம் பண்ணுறீங்க. அப்போ அதுக்கு போட்டால் சரி, எனக்கு போட்டால் தப்பா? அப்படி இல்லை. நம்ம மனத்தினுடைய நிலை, நம்ம அடுத்தவங்களுக்கு பழகி காட்டுறோம். இதை பார்த்து நம்மளுடைய வம்சம் பின்பற்றி வருது. அதுக்காக இந்த செயல்கள் தேவை. இந்த செயலால் செத்தவங்களுக்கும் ஒன்றும் இல்லை, சாமிக்கும் ஒன்றும் இல்லை. மனம் பக்குவப்படணும், நம்ம வம்சம் பக்குவமாக இருக்கணும், நம்ம வம்சம் நல்ல வழியில் போகணும் அப்படின்றதுக்காக இந்த செயல்கள் எல்லாம் வகுத்து கொடுத்துருக்குறாங்களே தவிர இது செத்தவனுக்கும் பயனில்லை, கடவுளுக்கும் பயனில்லை. வீட்டுக்காரு புருஷன் இருப்பார், சரியானது புருஷனாக இருக்க மாட்டார். சம்பாரிச்சு வெளியே ஊதாடி தனமாக செலவு பண்ணிட்டு வருவார். வீட்டுக்கு வந்தோடனே பொண்டாட்டி தொடப்பம் வச்சு ரெடியாக காத்திருக்கும். டமால் டமால் 4 போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வரையே என் குடும்பம் எப்படி பழக்கணும். ஆனால் அவர் செத்து போயிடுவார். கோயில் மாதிரி கட்டி கொண்டாடுவாங்க. இருக்கும்போது தான் மரியாதை தெரியாது, இறந்த பிறகு தான் மரியாதை தெரியும். அந்த மாதிரியான உலகம் இது. வாழும்போது எல்லாம் செய்யுங்க, செத்த பிறகு எது செய்தால் அவங்களுக்கு பயனில்லை. அதனால் உயிரோடு இருக்கும்போது தாய் தகப்பனுக்கோ கணவனுக்கோ மனைவிக்கோ எல்லாரும் தொண்டு செய்யுங்க. அது சிறப்பான வாழ்க்கை அமையும். முடியாதுப்பா, உலகத்தில் தானே வாழ்ந்துங்கிற. வெறுப்பு விருப்பு வரலன்னா நீ ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது. காட்டுக்குள்ளே போயிட்டா அங்கே யாரையும் பார்க்க மாட்டேன், வெறுப்பும் வராது விருப்பமும் வராது. ஊருக்குள்ளே வந்து வெறுப்பு, பக்கத்து வீட்டுக்கார கொஞ்சம் ஆணி அச்சானே கட்டை எடுத்துன்னு போகிறேன், நீ போய் வெறுப்பு வராது எப்படி இருக்கும்? இதெல்லாம் சும்மா தண்ணியை தான் ஏமாற்றிக்கிற விஷயம்லாம் நான் பேசுறதில்லை. பொண்டாட்டி குழம்பு ஒரு நாளைக்கு உப்பு ஜாஸ்தியாக போச்சுன்னா வெறுப்பு வந்துடுது. கொஞ்சம் ஒரு நாளைக்கு உப்பு இல்லைன்னா வெறுப்பு வந்துடுது. சும்மாவே வெறுப்பு வரவனுக்கு வெறுப்பு விருப்பு இல்லாத எப்படி வாழ முடியும் சொல்லு? ஒரு வழியும் கிடையாது சாமி. நீ தான் அதுக்கு வழி தேடணும். இன்னொருத்தனால வழி சொல்லவே முடியாது. யாருக்குமே வழி சொல்ல முடியாது. நீ எனக்கு வழி சொல்ல முடியாது, நான் உனக்கு வழி சொல்ல முடியாது. நான் சொல்கிற வழி நீ கேட்க மாட்டேன், நீ சொல்கிறத நான் கேட்க மாட்டேன். இதுதான் மனிதனுடைய மனம். ஏன்னா அதுக்கு தான் சொல்லிக்கிறேன், அன்பே சிவம் மனமே குருன்னு. உன் மனம் சொல்கிறது தான் நீ செய்வேன், நான் சொல்கிறதான் செய்ய மாட்டேங்க. உட்காந்துங்கிறவங்களாம் நான் சொல்கிறத பற்றி நடப்பாங்களா? என்னையே நான் ஏமாற்றிக்கிற கதை அது. யாரும் நடக்க மாட்டாங்க. பிடிச்சா கேட்க போகிறாங்க, பிடிக்கல எழுந்து போயிட்டு போகிறாங்க. அதனால் யாரும் நான் சொல்கிறபடிலாம் வாழ முடியாது. என் சீடருங்க 10 வருஷமாக என் கொடுக்குறேன்னு நான் சொல்கிறபடி வாழலை. ஒரு நாளைக்கு வந்துட்டு வாழ்ந்துட்டு போகிறேன். இதெல்லாம் நடக்கிற காரியமாக இது. கற்பனையில் இருக்கிறது இல்லை, நான் நிஜத்தில் வாழணும்னு நினைக்கிறவன். அதனால் இந்த கற்பனைக்கெல்லாம் நான் போகிறதில்ல. நான் சொன்னேங்க, அவர் என்னால் அப்படியே இருக்கிறாருங்கன்னு. ஏமாந்து போகிறதில்ல இது நான். அதனால் யாரும் கேட்க மாட்டான், அவன் மனம் சொல்கிறது தான் கேட்பான். கல்யாணமே பண்ணி காட்டாதான்னு உன் பையனை சொன்னீங்கன்னா வேற ஒரு பொண்ணை இட்டுன்னு வந்துடுவான். அப்பாவில் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு. அப்போ அப்பா சொன்னதை கேட்டானா சொல்ல? யாருமே கேட்க மாட்டான். நீ பெத்த பிள்ளை உன் பேச்சை கேட்க மாட்டான்னா ஊரில் இருக்கிற கேட்பான். அதெல்லாம் கேட்கணுன்னா பூர்வ ஜென்ம புண்ணியம் வேணும். எங்கள் பையன் இருக்கிறான், அதை எழுதுறானே. எங்கள் பையன் பிஎஸ்சி படிச்சிருக்கிறான், வேலை கிடைக்கல. டெய்லர் வேலை கற்றுக் கொடுத்தேன். டெய்லர் கடை வச்சுக்கிறான். பொண்ணு பிஎம்சி படிக்குது, பையன் படிக்கிறான். 2 பேரையும் விட்டுட்டு இங்கே வந்துக்கிறாங்க. ஐயோ போயா, உன் ஆன்மீகம் நீ சாமியார் இருந்தால் ஒன்று வரைக்கும் இருக்கியா? நான் என் பிள்ளைங்களை விட்டு வர முடியும்னு சொன்னாங்களா? சொல்லலை. ஏன்? வளர்ப்பு தான் காரணம். மருமகளும் பிள்ளையும் இங்கே இருக்கிறாங்க. பொண்ணும் பேத்தியும் பேரனும் வீட்டில் இருக்கிறாங்க, காலேஜ் போய்க்கிறாங்க. முடியுமா எல்லாராலையும்? முடியாது. ஏன்னா நீ போயா சாமியார் இருந்தால் நீ போய் செய்யா, எனக்கு வேணா, எனக்கு டிவிக்குது, என் பிள்ளைக்கிறான், என் பொண்ணுக்கு தான் அதை பார்க்கணுன்னா அதுக்கு சோறு போடணும். சோறு சாப்பிட்டுதா இல்லையான்னு தெரியாது. இதுதான் சொல்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியம்ன்றது. அது மாதிரி வழி நடக்க முடியாது. ஏன்னா பொண்டாட்டி புருஷன் பேட்டி கேட்கறது, புருஷன் பொண்டாட்டி பேச்சு கேட்கறது இல்லை. எங்கே வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்? ஈகோ, பொறாமை, வெறுப்பு, வைராக்கியம், இதெல்லாம் வச்சுன்னு வாழ்க்கை நல்லா இருக்குமா? ஒருத்தர் அனுசரித்து போகணும், ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்தி போனால் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். தீரவே தீரா சாமி. அது நோய் மாதிரி. அது நோய் சாமி. அதுக்கு பேர் சந்தேகம் இல்லை. ஐயோ அது ஒரு நோய். அதான் சாமி, குஷ்ரோய்க்கு வந்தான்னா நல்லாகரம் பார்த்துட்டு ஓடிடுவான், ஒட்டிக்கு போதுன்ட்டு. அது மாதிரி உன்னை பார்த்தா அலறான் அவன். பாவம், பயம். தனித்து வாழ வேண்டிய ஆளு நீ. கூட்டத்தோடு வாழ முடியாது பொழுது உன்னால. அதுவும் உன்னை கொஞ்ச இன்னும் மோசமாக போயிடும் பொழுது. ஏன்னா இந்த எண்ணம் ஜாஸ்தி ஆகி பக்கத்தில் இருக்கிறவங்களோட பிடிச்சி பிடுங்க சொல்லும். அப்படி மாறிடும் பொழுதுத. சொல்லுங்கப்பா, சொல்லு சாமி. ஐயோ ராமா. போன ஜென்மத்தில் நம்ம செஞ்ச பாவம். ஆமாங்க, நமக்கு வாரிசுக்கு தாங்க.
நீங்கள் சொத்து சம்பாரித்து வச்சிங்களா, வீடு கட்டி வச்சிங்களா, யார் எடுத்துப்பாங்க? பசங்க தானே எடுத்துப்பாங்க. அப்போ புண்ணியம் பண்ணாலும் அது பசங்களுக்கு உண்டு, பாவம் பண்ணாலும் பசங்களுக்கு. இதுக்கு தான் சொன்னால் மாதா செய்தது மக்களுக்குன்னா. தாய் தகப்பன் நம்ம என்ன நன்மை செய்கிறோமோ அந்த நன்மையினுடைய பலனாக பிள்ளைங்களுக்கு விடையுது. என்ன தீமைகள் செய்கிறோமோ அதனுடைய பலனும் பிள்ளைங்களுக்கு விடியும். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம அனுபவிப்போம். ஆனால் தர்மத்துக்கு ஒரு வலிமை உண்டு. நீங்கள் எவ்வளோ தர்மம் செய்கிறீங்களோ அது உங்களுக்கு உதவாது, ஆனால் உங்கள் வம்சத்துக்கு உதவும். அதுதான் அதில் ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதனால் எல்லாருமே நம்ம அம்மா இப்போ நம்ம ஊரில் பிறந்துருக்குறோம், எல்லோரும் நம்ம ஒரே மாதிரி மனுஷன்தான். ஆனால் ஒருத்தனுக்கு கண் இல்லாதக்கிறான், ஒருத்தனுக்கு காது இல்லாதக்கிறான், ஒருத்தனுக்கு கால் இல்லாதக்கிறான், ஒருத்தன் வாய் பேச முடியாதுக்கிறான். இதெல்லாம் ஏன் வந்தது அவனுக்கு? சாதாரணமாக அவனும் நல்லா தானே இருக்கணும், நம்மள மாதிரி தானே இருக்கணும் இல்லையே? ஏன்? அவங்க அப்பா அம்மா கண்ணை குத்திட்டான், அவங்க அப்பா அம்மா காதியாக கெடுத்துட்டான்? இல்லை, அவன் செய்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பிறந்துக்கிறான். இதை அனுபவித்து சாகணும் அவன். அப்போது இந்த பிறவியில் அவன் அனுபவித்து அதை தீர்த்துட்டான்னா அடுத்த பிறவி சுத்த பிறவியாக பிறப்பான். இப்போ நான் சாப்பாட்டு கூட வழியில் கஷ்டப்படுறேன், நீங்கள் நல்ல கோடீஸ்வரன், நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? என்ன பார்த்து அதில் மனுஷனாண்டல்ல பிச்சை எடுக்கிறான்யா, சாப்பிடவே வக்கு இல்லையா, அவனுக்கு தகுதி இல்லையான்னு என்ன கேள்வி பண்ணுறீங்க. ஆனால் என்னை விட மோசமான பிறப்பா அடுத்த பிறப்பு நீங்கள் போக போகிறீங்க. இதை நீங்கள் என்ன யோசிக்கணும்? ஆஹா, அந்த ஆள்ப்பா சாப்பாடு கூட இல்லாத கஷ்டப்படுறான், அந்த ஆள் மனுஷன்தான், நான் நிம்மதியாக சாப்பிட்றேன், அப்போது நான் போன ஜென்மத்தினோட புண்ணியம் எனக்கு இது கிடச்சிக்குது, இன்னும் தர்மத்தை செய்து நான் இன்னும் அடுத்த பிரிவில் சுகமாக வாழணும்னு அந்த நினைவை உண்டாக்கணும். அடுத்தவனை இழிவுபடுத்தி வாழக்கூடாது. அந்த இழிவுபடுத்தி வாழும்போது அந்த பலன் நமக்கு தான் உண்டே தவிர அவனுக்கு இல்லை. அவன் அடுத்த பிரிவில் நல்லா இருப்பான். இதை யோசித்தால் நமக்கு உண்மைகள் விளங்கும். இதெல்லாம் யோசிக்காமல் ஏதோ சம்பாரிச்சோம், ஏதோ வாழலாம், ஆடு மாடு மாதிரி வாழ்ந்து சாகிறதுல மனிதன் சொல்கிறதுல அர்த்தமே அற்று போயிடும். மனிதன்றவனை அடுத்தவனுக்கு உதவி செய்து வாழறது தான் மனித பிறப்பு. அதுக்கு தான் மனிதன், அதுக்கு தான் தர்மன். வேறு எந்த ஜீவனுக்காக தர்மன் செய்யின்னு சொல்லிக்குதா? மனுஷனுக்கு மட்டும் சொல்லிக்குது. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் நன்மை தீமைகள் தெரியும், இன்பம் துன்பம் தெரியும், இரவு பகல் தெரியும். அதனால் மனுஷன் இதெல்லாம் செய்யுங்க, மனிதனாக வாழ்வீங்க, சுகமான வாழ்க்கை கிடைக்குன்றதுக்கு தான் இதெல்லாம் பேசுகிறோம். அதனால் அதை பின்பற்றி நடங்கும். திருவருட்பாளர் சாமி சரி, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம். இப்போ ஒரு மனிதன் உள்ளொன்று வைத்து இவன் புறமொன்று பேசுகிறான், எப்படி நாம் அடையாளம் காண்பது? அவனிடம் இருந்து எப்படி நாம் விலகி இருப்பது? அவை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் 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 என்று இந்த வேண்டாம் சொல்றத மாற்றி சொன்னா என்னான்னு வள்ளலாறு திருப்பாவல இதை சொல்றார். வேண்டும் வேண்டும் வேண்டும்னார். அம்மா வேணா வேணான்னாங்க, ஐயா வேணும் வேணும் வேணும்னு சொன்னாரு. வேணும்னு எதை சொல்றாருன்னா நல்லதை மட்டும் வேணும்ன்றாரு, தீயதெல்லாம் விலகிடணுன்றாரு. ஏன்னா 200 வருஷத்துக்கு முன்னாடியே தீயவருங்க அவ்வளோ இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அவங்கெல்லாம் அதை உணர்ந்து அப்போது சொன்னாங்க. அப்போ ஓரளவுக்கு இந்த பாடலை அவர் வள்ளலார் பாடும்போது சென்னையில் இருந்தார். சென்னையில் பத்மநாபா தேட்டர் பின்னாடி சக்கரை செட்டி தெருவில் இருந்தாங்க. அங்கிருந்து டெய்லி கன்சாமி கோயிலுக்கு நடந்தே போவார், நடந்தே வருவார். இந்த வரும்போது தான் இந்த ஒரு திண்ணை மேலே ஒரு பாப்பா உட்காந்துக்கின்னு ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுது இந்த பாப்பா. வேண்டும் சொன்னா என்ன அப்படின்ட்டு வள்ளலாறு இதை வேண்டும் வேண்டும் வேண்டும்னாரு. எப்படி வேண்டும்னாரு? பொல்லாதவன் உறவு களவு வேண்டாம், வேண்டும், நல்லவனுடைய உறவு மட்டும் வேண்டும், பொல்லாத உறவு வேண்டாம், வேண்டான்னு சொல்லாம இதை ஒதுக்கி வேண்டும் 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 சொன்னார். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ கட்டம் வந்திருக்கிறார். அவருக்கு பாடல்ல சொல்றாரு, செல்வமிகும் சென்னை என்றார். அந்த சென்னை எப்படிப்பட்ட இடமானா வணிக இடம். அந்த வணிக இடத்தை என்ன சொல்றாருன்னா செல்வமிகும் சென்னை என்றார். ஆனா அந்த அளவுக்கு அன்னைக்கு தர்மங்களை மக்கள் வியாபாரிங்க பண்ணியிருக்கிறாங்க. அதனால அவர் செல்வமிகும் சென்னைன்னாரு. ஆனா இன்னைக்கு யார் பண்றாங்க? இன்னைக்கு யாரும் பண்ண விரும்புறதில்லை. அதனால அந்த மாதிரியான காலகட்டத்திலேயே தீயவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதனால்தான் அப்படிப்பட்ட உறவு எனக்கு வேணாம் அப்படின்றாரு. அதை இந்த காலத்துல இப்படி மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து
ஒருத்தனுடைய பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொடூரமான முகம் தெரியும். ஆனா அவனுடைய உள்ளம் பார்த்தீங்கன்னா பால் மாதிரி வெண்மையானதா இருக்கும். ஒருத்தனுடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா அற்புதமானவனா இருப்பான், உள்ளம் பார்த்தீங்கன்னா கொடூரமானதா இருக்கும். அதனால உள்ளத்தை பார்க்கிற சக்தி மனிதனுக்கு கிடையாது. அதனால கெட்டவன் யாரு நல்லவன் யாருன்னு தேர்ந்தெடுக்க முடியாது. அந்த தேர்ந்தெடுக்கிற நேரம் எப்போ வரும்னா நீ அவன் கூட பழகி அவனால ஒரு பாதிப்பு வரும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது உணர்வீங்க. அது வரைக்கும் உணர முடியாது. அந்த நேரத்துல விலகிக்கணும். அததான் வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு நட்பு கொண்டுட, அவன் நல்ல நண்பன் நீ நட்பு கொண்டுட்ட, ஆனா அவன் தீயவனா இருக்கிறான். தீயவனா நீ நட்பு, நீ நல்லவனா இருந்த அவன் கூட தீயவன் கூட சேர்ந்ததால அந்த தீயவனா நல்லவனா ஆக்கிறதுக்கு நீ பாடுபடு. அவனா நல்லவனா ஆனான்னா அவன் கூட இரு. அவன் திருந்தவே இல்லைன்னு சொன்னா அவனை விட்டு விலகிடு. ஆனா திருந்தாதவன் கூட இருந்தீங்கன்னா அவனை விட நீ மோசமானவன்றது. அதனால பழகும் போதுதான், பழகி பார்த்த போதுதான் ஒரு நல்லவன் கெட்டவன் தெரியுமே தவிர பார்வையில பார்த்து நல்லவன் கெட்டவன் யாரையுமே முடிவு பண்ண முடியாது. அதனால பழகி பாருங்க. தீவனன்னா உடனே விலகிடுங்க. அவனை விட்டு பார்த்துட்டு இவன் நல்லவன் இவன் கெட்டவன்னா அது பிரிச்சு எடுத்துடலாம். ஆனா உலகத்துல இது வரைக்கும் அப்படி பிரிச்சதே கிடையாது, பிரிக்கவும் முடியறதும் கிடையாது. அதனால மற்றவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கறத விட நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினைச்சிட்டோம்னாவே கெட்டவன் கூட போய் நம்ம சேர மாட்டோம். அதனால இந்த பழக்கத்தை கடைபிடிங்க. நீங்க கெட்டதுல இருந்து ஒதுங்கி நல்லதுக்கு வந்துடுவீங்க. அது மாதிரி வாழலாம். நன்றி சாமி. சாமி, மதுரையில் இருக்கக்கூடிய சிவாலயம் மீனாட்சி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு அம்மன் கோவிலா எல்லாரும் அழைக்கின்றார்கள். ஒரு சிவன் கோவில் தானே அழைக்கிறோம், அது ஏன் அந்த மாதிரியான ஒரு வழக்கம் இருக்கு சாமி? மீனாட்சி அம்மன் ஒரு சக்தி கிடையாது, அது ஒரு மங்கை. மங்கைன்னா பெண். அந்த பெண் ஒரு அரசனுக்கு பிறவி எடுத்தது. அந்த அம்பாள் குழந்தை இல்லாத அரசனுக்கு அம்பாலே பிறவி எடுத்தாங்க. அதனால அந்த கோயிலுக்கு பெண்ணுடைய பேர்லயே இருக்குது மீனாட்சி அம்மன் கோயில். அப்படி மீனாட்சி அம்மன் கோயில்னு அங்க இருந்ததால அந்த அவ்வளவு பெரிய சக்தியான அந்த அம்பாளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு யார் வரணும்? சிவம் வரணும். அப்போ அந்த பருவம் வந்த உடனே கல்யாணத்துக்கு தேவையானதை அரசன் செய்யும் போது சிவபெருமான் வராது. சிவபெருமான் அந்த மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கும்போது பூமி ஏற்றத்தாழ்வு ஏற்படும்போது ஒரு பக்கம் சாஞ்சு போகுது. ஏன்னா எல்லா சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்குதுன்னா உலகம் சும்மா இருக்குமா? சாதாரண மனுஷனுக்கு கல்யாணம் ஆனாவே அலமோதுக்கு கூட்டம் அரசியல்வாதியா இருந்தா ஏதோ என்ன மாதிரி இருந்தா 4 பேர் கூட வரமாட்டான். உங்களை மாதிரி என்ன பெரிய பெரிய ஆளுதான் வந்துடுவான். அப்ப அந்த இடமே இதுவாயிடும். கடவுளுக்கே கல்யாணம் நடக்குதுன்னா எப்படி இருக்கும் அந்த இடம்? எல்லா தேவர்களும் மூவர்களும் அங்க போயிட்டாங்க. போயிட்டப்ப பூமி சாய ஆரம்பிச்சதால இந்த சாயலை சரிப்படுத்துறது யாரால பண்ண முடியும்? எல்லா தேவர்களும் இங்க இருக்கிறாங்கல்ல. அப்படின்னும் போது சிவபெருமான் சொல்றாரு, ஒரு குள்ள மனுஷன் அனுப்புறேன், அவன் அந்த இத்தனை பேர் பாரத்தையும் அவன் சரி பண்ணிடுவான் அப்படின்னு அகஸ்தியரை கூப்பிட்டார். அகஸ்தியரை கூப்பிட்டு நீ தென் திசையில போய் நில்லு, கிழக்கு திசையில, அப்போ இத பூமி சமமாகும் அப்படின்னு சிவபெருமான் சொல்றாரு. ஐயா நான் போய் நிக்கிறேன், சமப்படுத்துறேன், ஆனா உன் கல்யாணத்தை நான் பார்க்க எனக்கு கொடுக்கணும் இல்லாம போயிடுமே அப்படின்னு அகஸ்தியர் கேட்கிறாரு சிவபெருமான் கிட்ட. அப்போ சிவபெருமான் சொல்றாரு, நீ ஒன்னும் பயப்படாத, நான் எந்த கோயிலையும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்த வரலாறே கிடையாது. ஆனா திருவள்காட்டுல நில்லு, திருவள்காட்டுல நான் கல்யாணம் குளத்தோடு ஒரு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னுட்டார். அதனால திருவள்காட்டுல இருக்கிற சிவன் கோயில்ல அம்பாலும் அவனும் கல்யாண கோலத்திலேயே இருப்பாங்க. அகஸ்தியர் திருவள்காட்டுல என்னொன்னு பூமி சமமாச்சு. அந்த சமமா இருந்தாலும் அவன் திருக்கல்யாணம் நடந்தது. திருக்கல்யாணம் அரசனுடைய பெண்ணுக்கு திருக்கல்யாணம் நடந்ததால அந்த அரசனுடைய பெண்ணுடைய பேர்லயே மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், மீனாட்சி அம்மன் ஆலயம்னு கட்டி வச்சுக்க சொன்னேன். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். இதுக்கு மேல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுவோம், நான் கேட்டுக்கிறேன். அருமையான விளக்கம். இதற்கு மேல என்ன சுவாமி? ரொம்ப நன்றி. பிறப்பால் ஒருத்தர் செய்வரா இருக்காரு. அவருக்கு இந்த ஞான மார்க்கம் அவருக்கு சாதாரணமாகவே இந்த வழி ஒத்து வந்துருக்கு. ஆனால் பிறப்பால ஒரு அசைவம் சாப்பிடக்கூடிய ஒருத்தருக்கு இந்த ஞான மார்க்கம் எப்படி சரி வரும், அது எப்படி அவர் சரிப்படுத்திக்குவாரு?
கண்ணப்ப நாயனார், நந்தனார் போன்றவர்கள் வந்து அசைவம் சாப்பிட்டு தானே ஞானம் அடைந்தார்கள். இது பற்றி ஐயாவோட கருத்து என்ன? ராகவேந்தர் தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஆந்திராவுக்கு போயிட்டார். ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுறான், அவருக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி மகானுக்கு போய் என்ன பரிசு கொடுக்குது, ஒரு பெரிய தட்டு நிறைய கறி அனுப்புகிறான். அவர் ராகவேந்தர் எல்லாரும் சொல்கிறாங்க, இது மாதிரி அவர் மகானாச்சு, அவர் போய் கறி அமைச்சிருக்கிறீங்களே, தப்பு இல்லையா? ஆனால் அவர் அதை திறந்த உடனே அந்த கறியெல்லாம் பூவாகவே இருக்குது. கரியெல்லாம் பூவாகவே இருக்குது. இதுதான் ராகவேந்தனுடைய சக்தி, மகானுடைய சக்தி. அது அஞ்ஞானி வந்து கரின்னா கரின்னே பார்ப்பான், சிவல்னா சிவல்னு பார்ப்பான். ஞானிக்கு கரியா சிவலா கிடையாது. அதான் சொன்னான், வேண்டும் வேண்டாமை இலான் அப்படின்னா. இதுதான் ஓணும், இதுதான் இருக்கணும், இதுதான் செய்யணுன்றதே இல்லடா இறைவனுக்கு, அப்படி வாழ கத்துக்கடான். அதனால கண்ணப்ப நாயனாருக்கு காட்டு பண்ணி அடிச்சாரு, பல மிருகங்கள் அடிச்சாரு. அச்சிட்டு எடுத்துன்னு வந்து என்ன பண்ணாரு, அது தீமைன்றதே அவர் மனசுல இல்லை. அவருடைய பேரு உண்மையான பேர் திண்ணன். கண்ணப்ப நாயனாருக்கு பேரு திண்ணன் பேரு, அவருக்கு ஒரிஜினல் பேரு. எல்லாரும் கொடுத்தது கண்ணப்ப நாயனார், நாங்க கண்ணு கொடுத்தது. ஆனா அவர் சிவபெருமானாண்ட காட்டு பண்ணி அடிச்சு வந்து பூஜை பண்ணும்போது இது பண்ணி இது கறி சிவம் நினைக்கல. அது ஒரு உணவு. நீ என்ன பண்ற, காலையில எங்கப்பா போற, கறிக்கடைக்கு போறீங்க, ஞாயிற்றுக்கிழமைங்கன்ற. வெள்ளிக்கிழமை எங்கப்பா போற, மார்க்கெட்டு போய் காய்கறி வாங்கலான்ற. அப்ப உனக்கு கறி வேற காய்கறி வேறன்னு தெரியுது, அவருக்கு அது தெரியல. நான் ஏற்கனவே ஒரு வீடியோல, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கிறேன். ஒரு பிராமண வீட்டுல இருந்த பையன் இறந்துட்டான், அவன் ஒரு எஸ்சி வீட்டுல பிறந்துட்டான். ஆனா அந்த வேதம் படிச்சதால பிறந்த இடம் எஸ்சி, சரியான வாழ்க்கை முறை இல்லாதவங்க இருந்தாலும் இந்த பையன் எஸ்சியா பிறந்தாலும் அந்த வேதம் விடிப்படியே வாழ்வான். அதே நேரத்தில் ஒரு எஸ்சி வீட்டுல ஒரு பையன் சேர்த்துட்டு பிராமண வீட்டுல பிறப்பான். பிறந்த இடம் சுத்தமான இடம், ஆனா இவன் பாக்கு போட்டுப்பான், இவன் போய் தண்ணி அடிச்சுட்டு வருவான், இவன் போய் முட்டை தொண்டு வருவான், கறி தொண்டு வருவான். ஏன்னா வாழ்ந்த இடம் அப்படி. மனிதனுடைய மனத்தை பக்குவப்படுத்தணும், அதுதான் தெய்வ வழிபாடு. தெய்வம் வந்து நேரா உங்ககிட்ட பேசாது, உங்களுக்குள்ளவே இருக்குது. அதுதான் பேசிக்குது, அதுதான் சிரிக்குது, அதான் செயல்புரியுது. அதை உணர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு உறுதுணை ஆயிடும். அதனால்தான் சொன்னேன், ஜீவனா இருக்கப்பட்டது சிவமா மாத்துங்க அப்படின்னு. ஒரு குழந்தை இருக்குது, அது வளர்ந்துச்சுன்னா இருக்கும்போது குழந்தை, ஆனா அது வளர்ந்ததுன்னா பெரிய மனுஷன். பேர் மாறி போச்சு இல்லை, அதே பொருள் தானே. அதே மாதிரி நம்ம சராசரி மனுஷங்கிட்ட இருக்கும்போது ஜீவன் ஒரு உயிர் அது. ஆனா அதுவே பக்குவப்பட்டு வளர்ந்து போச்சுன்னா அதுதான் சிவம். அதனால அந்த சிவத்தை வளர்க்க கத்துங்க. அதுக்குதான் இந்த பாதை பயணம் எல்லாம் தேவைப்படுது. இல்லைன்னா எப்படி ஒன்னா வாழ்ந்துட்டு ஆடு மாடு மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போடலாம். அதுக்குதான் இவ்வளவு கத்திங்கிறேன் சாமி. இப்போ பார்த்தா ஊரில் பார்த்தா நடனம் ஆடுறாங்க, ஒரு பகலில் நாட்டியம் ஆடுறாங்க. இப்போ நம்ம ஆசிரமத்தில் கூட பௌர்ணமிக்கு ஒரு 8 மணிக்கு தான் நாட்டியம் ஆடினாங்க. ஆனால் நட்டம் பயின்று ஆடும் நடு இரவு தான் ஆடுவாராம் சிவபெருமான். ஆமாம், நடு இரவு அவர் ஆரத்தை எப்போ பார்க்கறது? இது எந்த இருக்கிற நியாயம்? நம்மலாம் பார்த்துடக்கூடாது தான் ஆடுறாரு. அவர் வெளிச்சத்தில் ஆடினா நமக்கெல்லாம் தெரிஞ்சிருமே. ஏன்னா அதான் சொன்னது ஃபஸ்ட்டே, தனக்குள்ள இந்த சிவம் தனக்குள்ள சர்வ சக்தி உள்ள ஒரு சக்தியை பிரித்து தனியாக கொடுக்குறான். அந்த எதனா இருள் வடிவத்தில் இருக்குதான். யாருக்காக? நம்மளை மாதிரி ஒன்றுமே தெரியாத கூட்டம் இந்த இருளை கண்டே மயங்கணும். ஆனால் நமக்கு உண்மையிலே அறிவு இருந்தால் இந்த இருள் என்ற மாயத்திரையை விலக்கி உள்ளே என்ன நடக்குதுன்றதை காட்டணும். அதனால தான் வள்ளலார் என்ன பண்ணார், அவரோட பூச நாள் அன்னைக்கு அந்த வழக்கமாக போட்டுக்கிற அந்த திரையெல்லாம் நீக்கி, அதெல்லாம் என்ன திரை? மாயத்திரை. அந்த திரையெல்லாம் நீக்கி இறைவன் இந்த மாதிரி தான் இருக்கிறான்னு அங்கே அருட்பெருஞ்சோதியை காட்டுறாரு. அங்கே அப்போது இறைவன் இருளில் தான் ஆடுறான். ஆனால் அந்த இருளை விளக்கக்கூடிய வல்லமை உனக்கு கிடைச்சால் இருளில் ஆடக்கூடிய இருவன் நட்டம் பயின்று ஆடும் நாதன் என்ற மாதிரி நான் உணரக்கூடிய அளவிலே அவன் கிடைப்பான். அப்போது அந்த மனமாயை நீக்கக்கூடிய வல்லமை நமக்கு வேணும். இருந்தால் நாமளும் இருள் ஆடக்கூடிய இறைவனை பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும்.
அப்போ அந்த இருளை, அந்த திரையை விளக்கக்கூடிய வல்லமை வேணும். அதுக்கு சத்தியத்தில் நிற்கணும். சத்தியத்தில் நின்னால் மட்டும்தான் அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். சரிங்களா? நாம் பக்கத்து வீட்டுக்காரனே சமாளிக்க முடியல. அவன் என்னங்க டெய்லி ராமாயணம் வச்சுக்கிறாங்க, நான் பாருன்னு சிவனேன்னு போய் வரேன். பொண்டாட்டி சமாளிக்க முடியல. நல்லா தாங்க சம்பாதிக்கலாம் எடுத்து கொடுக்குறேங்க, ஆனாலும் நொய் நொய் நொயின்றாங்க. அதே மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, இதே கம்ப்ளைண்ட் அவன் சொல்லுவாங்க, இன்னாயா நீ சம்பாதிச்சு எடுத்து கொடுத்த, நீ சம்பாதிச்சு கொடுக்குறதே வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்த மாட்டேங்குது. யாரையுமே நம்மளால் சமாளிக்க முடியலையா? அப்போது சராசரி குடும்பத்தையே நம்மளால் சரியாக நம்ம நிர்வாகம் பண்ண முடியலன்னா இந்த மனசை நம்மளால் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்? அப்போது வெறும் பாடம் ஊர் போய் சேராது. சர்வ சக்தி உள்ள அந்த குருநாதரோட ஆசீர்வாதம் இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அப்போ தான் இறைவன் யார், இறைவன் ஏன் நடனம் ஆடுறான், அவன் நடனம் எதை குறிக்குது அப்படின்றது எல்லா விஷயமும் இங்கே கிடைக்கும் சார். ஏன்னா இங்கே நாம் ஐயா அப்பா கொடுக்கக்கூடிய பாடங்களில் இறைவன் ஏன் சிவபெருமானு வேறு வடிவத்தில் இல்லாமல் ஏன் நடனமே ஆடினுங்கிறாரு அப்படின்றதுக்கு விஷயம், அதை எப்படி பார்க்கலாம், உண்மையிலே மகான்கள்லாம் பார்த்துக்கிறாங்களே, நாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்கும் இங்கே பாடங்கள் இருக்குது. அந்த பாடங்களை முறையாக பண்ணால் இறைவன் ஏன் நடனமாடுறான், அவன் எந்த கோலத்தில் நடனமாடுறான், ஏன் சிவசக்தி ரெண்டு பேருமே சேர்ந்து நடனம் ஆடுறாங்க, அந்த நடனம் எப்படி இருக்கும். காரைக்கால் அம்மையார் நடனத்தை பார்த்தேன்னாங்களே, அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க. சரி, ரெண்டு பேரும் அவர் நடனம் ஆடினாரு, இந்தம்மா பார்த்தாங்க, அதை ஒருத்தர் வந்து நான் பார்த்தேன்னு ஒருத்தர் சொன்னார், அவர் எப்படி பார்த்துருப்பாரு. யார்? நம்ம குருநாதர் சொல்கிறாரு. யாரும் பார்க்கல, யாரும் இல்லாத ஒரு நேரத்தில் அங்கே நடனம் ஆடுறாரு ஒருத்தர், அதை தன்னோட தவ வலிமையால் பார்க்கக்கூடிய சக்தி உள்ளவங்க ஒருத்தர். இதெல்லாம் நான் பார்த்து ரெண்டு பேரும் ஒருத்தர் நடனம் ஆடுறாரு, அதை ஒருத்தர் அம்மா வேடி பாருங்க சொன்னக்கூடிய வல்லமை எங்கேருந்து வந்ததுன்னா நம்ம ஐயா கொடுக்கக்கூடிய பாடத்தில் இருக்குது. அப்போ நாமளும் முறையாக பாடம் பண்ணால் நடராஜோட வடிவம் என்ன குறிக்குதுன்றதை இங்கே உணர முடியும், அதை உணர்த்தவும் முடியும். ஆத்மானசாமி, ஆத்மானசாமி, இப்போ நம்ம யோகத்தில் பாடம் பண்ணுறோம், தன்னை மறந்த நிலைக்கு போன போது ஆன்மா வெளியே போகணும்னு சொல்கிறாங்க. அதே போல் நைட்டு தன்னை நிலை மறந்த நிலை தூங்குறோம், அப்போ ஆன்மா வெளியே போயிட்டு வருமா? போய் வருமா? எங்கே போய் வரோம், எங்கே போவோம்? அதுக்கு தான் விசிட்டிங் கார்டை கொடுத்துறாங்க, இல்லை மேப் போட்டு வச்சுக்கிறாங்களா, ஓலா மேப் மாதிரி. எல்லாம் கனவு சாமி. இது இந்த மனமானது சர்வ வல்லமை உள்ள மாயையோட வடிவம். அது நினச்சா சொர்க்கத்தையே நமக்கு முன்னாடி காட்டும், அது நினச்சா இந்திர லோகத்தையே நமக்கு முன்னாடி காட்டும். அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள ஒரு பொருள். அந்த பொருள் இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நம்ப வைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. அப்போது பாடம் வாங்கலை, பாடம் பண்ணலை, கனவு மட்டும் கண்டுனுக்கிறேன், தூங்கின உடனே நான் அங்கே போயிடுறேன் சாமி, அப்படியே பயணம் போயின்னுக்கிறேன், அங்கே அது தெரியுது இது தெரியுதுன்னா அதெல்லாம் கற்பனை. இந்த மனம் இன்னும் இந்த உடலை விட்டு பிரியலை. இறைவன் இந்த மனமானது ரிலாக்ஸ் ஆகணும், இந்த உடலானது அடுத்த ஓட்டத்துக்கு தயாராகணும்னா இதுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவை அப்படின்னு என்ன பண்ணுறான், உடல் மனம் சேர்ந்து வேலை செய்கிற மனசை பிரிக்கிறான். எப்பா உடம்பே நீ பத்துக்கோ, மனமே உடம்பை விட்டு தனியாக போயிடு, உயிரே நீ உன்னை மட்டும் நினச்சின்னு ஓடிக்கினே இரு அப்படின்னு இந்த மூணு பொருளையும் தனித்தனியாக பிரிக்கிறான். எப்போ? தூக்கத்தில். இது முறையாக பிரிஞ்சால் நாம் கனவுகள் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவோம். இப்போ தான் சாமி தூங்கினேன், பார்த்தா 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கிட்டேன் சாமி, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லா தூங்குவோம். அப்போ அங்கே என்ன நடந்துக்குதுன்னா இந்த உடலும் இந்த மனமும் ஒன்று பிரிஞ்சு தனித்தனியாக நிற்குது. தனித்தனியாக நிற்கினா ஆனந்தமான தூக்கம் வரும். இல்லை பிரியவே இல்லை, ஆனால் தூங்குறேன், கண்ணு மட்டும் மூடினேக்குது, கனவு மட்டும் போயினேக்குதுன்னா இந்த ரெண்டு பொருளும் ஒன்று பிரியாமல் உறவாடிக்கினே இருந்தால் கனவுகள் வந்துக்கினே இருக்கும். இப்போ இங்கே பாடம் வாங்கக்கூடியல சொல்லுவாங்க, சாமி பாடம் பண்ணுறேன், கனவுல விந்து வெளியேறுது, சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் கனவுகளாக ஓடுது. எதுக்காக அந்த மாதிரிலாம் நடக்குது? பாடம் தானே பண்ணுறேன், ஏன் அப்படிலாம் நடக்குதுன்னா இது இயற்கை. மனம் இன்னும் அந்த பக்குவத்தை அடையலை, உங்கள் மூச்சோட அது இன்னும் உறவாடலை, நீங்கள் யாருன்ற ரகசியத்தை இன்னும் உங்கள் மனம் உணரலை. அது உணர்ந்தால் இந்த கனவுகள் வராது, இந்த உடலில் அந்த மாற்றங்கள் வராது. அப்போது நாம் இன்னும் மெருகேறணும், நாம் இன்னும் பக்குவப்படணும் அப்படின்னு
உணர்ந்துக்கணும். இதுக்காக வருத்தப்பட வேண்டிய வேலையே கிடையாது. நமக்கு இன்னும் பக்குவம் பத்தலை, அந்த குறைய நம்ம நிறையா மாற்றுறது தான் நம்ம வாழ்நாள் முள்ள சாதனை. புரியுதுங்களா? அப்போ பாடம் சீராக பண்ணால் இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காது. அப்போ மனம் தடுமாறக்கூடாதுன்னு தான் பாடம் கொடுக்குறோம். 1 மணி நேரம் பாடம் பண்ணுறோம், மற்ற 23 மணி நேரம் நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன சாமி பண்ணுறோம்? ஊரோட உலகத்தோட உறவாடினுக்கிறோம். அப்போ எதுக்கு பலம் ஜாஸ்தி? 23 மணி நேரம் பாடுபடுறோமே, அதுதான் இங்கேயே நடக்கும், அதுதான் நிற்கும். 1 பெருசா 23 பெருசா? 23 தான் சாமி பெருசு. அந்த அந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அப்போது இந்த பாதை ரொம்ப கடினமான பாதை. அதுதான் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கடினமான பாதையை இலகுவாக மாற்றணும், ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும்னா இந்த ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். நீ தப்பிச்சு கரையேறணும்னா இந்த உடலும் மனசும் உறவாடி இருக்கிறத முதல்ல நான் பிரிக்கணும். அப்போது புலன் ஓடுதா, இழுத்து கட்டு. காது ஓடுதா, இழுத்து கட்டு. கண்ணு மேயும், இழுத்து கட்டு. இழுத்து கட்டி 10 வாட்டி நீ விழுந்து வாருவ, அது உன்னை தூக்கி போட்டு மிதிக்கும். பரவாயில்ல, 11ஆவது வாட்டியும் நீ முயற்சி பண்ணு. இன்றைக்கே அது முன்ன மாதிரி ஓடாது, கொஞ்சமாவது அடங்கியிருக்கும். அப்போது இது ஒரு தொடர் முயற்சி. இந்த முயற்சியை தொடர்ந்துக்கினே இருந்தால் இது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் சாத்தியப்படும். 1 அடங்க 5 அடங்கும், 5 அடங்க 1 அடங்கும். நீ ஏதாவது ஒன்று பிடிச்சிக்கோ. ஒன்று உன் புலனையாவது உன் கண்ட்ரோலில் கொண்டு வா. முடியல சாமி, அது பாட்டுன்னு ஓடுது. சரி, புலனை பிடிக்க முடியல, 5 பொருளாகுது. சரி, ஒன்றையாச்சும் பிடிச்சி உன் மனசையாச்சும் நிறுத்து. இதுதான் வேணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணால் அதை தவிர்த்து வேற உனக்கு ஆசைப்படவே கூடாது. பசி, வீட்டில் சாப்பாடு இல்லை, வெளியே போயிட்டேன், சைவமே கிடைக்கல, எங்கே போனாலும் நான்வெஜ் ஹோட்டலு. சரி, பசி, சாப்பிட்டா என்ன? யாருன்னா பார்க்க போகிறாங்க? யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏரியா விட்டு ஏரியா வந்துட்டோம், சந்திர இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவோம். கேள்வி வரும்ல, வந்துச்சா? எல்லாரும் இங்கே தான் இருக்கிறோம். அப்போது இது எதை காட்டுது? மனம் அலைப்பாயும். ஆனால் பசிச்சா கூட பரவாயில்ல, பட்னியாக கூட இருக்கிறேன், இதுதான் வேணும் இது வேணான்னு முடிவு பண்ணால் அந்த மனசை வைராகியத்தோடு கட்டி நான் நிறுத்தினேன்னா அது ஒரு சின்ன சின்ன விஷயமா தெரியும். ஆனால் பெரிய விஷயம் சாதிக்கணும்னா நாம் சின்னதுலேருந்து தான் தொடங்கணும். இல்லை எனக்கு பலம் இருக்குது, நான் பிடிச்சா பெருசாக தான் பிடிப்பேன்னு போனால் மண்டை தான் உடையும், காரியம் நடக்காது. அப்போ ஒரு விஷயத்துக்கும் உங்களோட வைராகியத்தை காட்டுங்க, உங்களோட சாமர்த்தியத்தை காட்டுங்க. இது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வசப்படும்.